இந்த சுதாகர் கோபி வந்து இதே போலதான் வீடியோவெல்லாம் போட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இதுக்கு அடுத்த கட்டமா நான் சொல்லணும்னா, இப்ப நாங்க இப்ப காவல் ஆணையர்கள்ட்ட வந்து கொடுத்திருக்கோம். அவர் ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடுறதா இருக்கிறோம். டைரக்டா வந்து ரிட் ஃபைல் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து அது போக வந்து இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டியும் இந்த மான நஷ்ட வழக்கு தொடர்ற மாதிரி வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருக்கும். இப்போ இந்த கவின் கொலையை டார்கெட் பண்ணி போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தானே, இந்த சமயத்துல அதை வச்சுதான் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற பேஸ்ல தான் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. மற்றபடி அவங்க மேல வந்து ஒரு சமூக அக்கறையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புல எல்லாம் இந்த வீடியோ போடல. தனக்கு வியூஸ் போடணும், இந்த ஒரு சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரி இது போடுறாங்க. ஏன் இதை மாற்று சமூகத்துல வந்து இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் வந்து இருக்குது, அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோல போட்டிருக்க வேண்டியதானே, அது போட மாட்டாங்க. இது சுயலாபத்துக்காண்டி பண்ற விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது. பாவம் அந்த குடும்பங்கள் 2 பேருமே வந்து மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்றாங்க. இப்ப இதே வந்து இவங்க வந்து கிரௌட் ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிருக்காங்களே, படம் எடுக்கிறோம்னு சொல்லி இந்த கோபி சுதாகர் வந்து அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல? ஏன் அவங்களே பேச வேண்டியதானே? நாங்க வந்து ஒரு பேட்டியில கேட்கறாங்க, ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டியதானே? இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே, கிரௌட் ஃபண்டிங் எடுத்து ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னா அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான். ஏன் சொல்ல வேண்டியதானே?